இந்த வீடியோல எட்னா என்ன சோஃபார்னா என்னன்னு பார்க்கலாம். தமிழ்ல இன்னும்னு சொல்லுவோம். சோஃபாரை இதுவரைன்னு சொல்லுவோம். எட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் நடக்காம இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல எட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சோஃபார் அப்படின்றத ஏதாவது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சது இடத்துல சோஃபார்னு யூஸ் பண்ணுவோம். எட்டு வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது எல்லாமே ஒரு சென்டென்ஸ்க்கு லாஸ்ட்டாக தான் வரும். கொஷின் கேட்குறப்ப எட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இது மோஸ்ட்டாக நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு தான் எட் யூஸ் பண்ணுவோம். அதே சோஃபார் எங்கெல்லாம் யூஸ் ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்லையும் அதே மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸ்க்கும் தான் நம்ம சோஃபார்னு யூஸ் பண்ணுவோம். He hasn't replied to my message. Hasn't அப்படின்றது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ எட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். We visited 3 beaches. இது பாசிட்டிவாக சொல்கிறதால so far அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். Life is going well அப்படின்னு இதுவும் பாசிட்டிவாக சொல்கிறதால so far அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு விஷயத்த பாசிட்டிவாக சொல்கிறப்ப நம்ம so farன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நடந்து முடிஞ்சிருந்தா so farன்னு சொல்லுவோம். இப்போது இது உங்கள் டர்ன். Have you eaten lunch? இதை எட் வருமா so far வருமா அப்படின்றத காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.